தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருவிகளில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு 4வது நாளாக தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் குளிக்க தடை விதிக்கப்பட்டு வனத்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் விமலவேலன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் விமலவேலன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ரவினா. தென்காசி மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரமாக அவ்வப்போது சாரல் மழை பெய்து வந்த நிலையில இன்று தென்காசி மாவட்டத்தில் மிதமானது முதல் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. கடந்த 3 நாட்களாக வானம் மேக மூட்டத்தினருடனும் காணப்படுகிறது. ஆனாலும் இடையிடையே சாரலும் பலத்த மழையும் பெய்து வருகிறது. இருப்பினும் கடந்த 3 நாட்களாக தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக குற்றாலத்தில் உள்ள பிரதான அருவிகளான மெயின் அருவி, ஐந்தருவி, புலி அருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு குறையாமல் அருவிகளில் தண்ணீரானது தற்போது ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. மெயின் அருவியில் பாதுகாப்பு வளைவை தாண்டி தண்ணீர் தற்போது விழுந்து கொண்டிருக்கிறது. ஐந்தருவியிலும் அனைத்து பிரிவுகளிலும் தண்ணீர் ஆக்ரோஷமாக கொட்டுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க 4வது நாளாக தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த தடை தொடர்பாக காவல்துறை சார்பில் விளம்பர பதாகைகளும் ஆங்காங்கே வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்து குடும்பத்துடன் வந்த சுற்றுலா பயணிகள் அனைவரும் குளிக்க முடியாமல் வருத்தத்துடன் செல்பி புகைப்படங்கள், வீடியோ மட்டும் எடுத்துக்கொண்டு ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழையின் அளவு குறைந்து அருவிகளில் ஆர்ப்பரித்து கொட்டி வரும் வெள்ளப்பெருக்கானது குறைந்தவுடன் பிரதான அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கேரள மாநில பகுதியில் அமைந்துள்ள பாலருவி, கும்பாவுருட்டி அருவியிலும் தற்போது குளிக்க தடை விதிக்கப்பட்டிருப்பதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அங்கு யாரும் செல்ல வேண்டாம் எனவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி விமலவேலன்.